முத்து படம் என்ட்ரன்ஸ்ல வரும் பாரு, ஒருவன் ஒருவன் முதலாளி, இதுல இருந்தா என்ட்ரன்ஸ் குதிரை வரும். அரண்மனை படத்துல இருக்குல்ல, முத்து படம் எடுத்தாங்க ரஜினி. ஒரிஜினல் வந்து எஃகு வண்டி அந்த காலத்துல போருக்கு யூஸ் பண்ணது. காமிக்கணும் குண்டு வீசும் குதிரையில அன்னைக்கு காலத்துல மன்னர்கள் போருக்கு போனது குதிரைப்படை, யானைப்படைன்றது குதிரையில யூஸ் பண்ண வண்டி. இது நெகத்தடின்னு சொல்றது, அதுக்கு அச்சாணி அதனோட ப்ராப்பர்ட்டிவா. மேல கலைநயத்தோட அதோட விளக்கும் சரியா, அந்த கலைநயங்கள். ஆனா தமிழ் கலைஞர்கள் வச்சுதான் கட்டமிட்டது. இதெல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து தாழ் பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவன் நிக்கிறது மன்னர் தான் ஸ்ட்ரெயிட்டா அவன் மட்டும்தான் அனுமதி. இதுல ஆமா, மன்னர் மட்டும் தான் இதுல போறது வர்றது. இப்போ புதைச்சுக்கல் இதெல்லாம் அதான் உண்மையான யானை. அதாவது யானை வந்து பதப்படுது. அந்த இப்பன்றது இல்ல, அப்பயே கெமிக்கல் காலம் இது. அப்பயே அரண்மனையோட வாரிசு மூத்த யானை. அன்னைக்கே வந்து மிருகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது மன்னரோட நாட்டிய அறை, அதாவது கலை நிகழ்ச்சி நாட்கள். மன்னர் போர்படை, படை அணிவகுப்பு, மன்னர் மற்றும் இசை வாத்தியர்கள், மேல இருக்கிற மொத்தமே வந்து பார்வையாளர்கள், அரசகுமாரோட குடும்பத்தோட பார்வையாளர்கள் அவங்கலாம். இது பட தளபதியோட அணிவகுப்பு, குதிரைப்படை அணிவகுப்பு. இது மக்கள். இது ராணுவ படைன்றது, அது ராணுவ படையோட அணிவகுப்பு. இது நடக்க எல்லா மன்னர் வந்து கலை நிகழ்ச்சி நடக்கிறோட அறை. இது கல்யாணம் நடக்காத, இங்க வந்து நாட்டியம் நடக்க எல்லா அமைச்சர்கள் நிற்பாங்க. ஒரு பொழுதுபோக்கு பேச்சு நடத்துறது அந்த மாதிரி. அதை வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிகழ்ச்சிக்கு வந்து கழிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இரண்டாவது குதிரைப்படை. இது மன்னரோட யானைப்படை. ஏதாவது மன்னர் வந்து யானை மேல வர்றது, யானை சவாரி. இதுக்கு இது அந்த காலத்தோட கலைநயத்தோட, தமிழர்கள் கலைநயத்தோட செய்யப்பட்டது. இது தேக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இது வேங்கை, அதாவது உயர்ந்த மரத்துல செஞ்சது. நிலக்கதவுகள். அதுவும் கலைநயத்துல செய்யப்பட்டதா, இதுவும் வேங்க மரத்தால செய்யப்பட்டது. இன்றைய கலைநயத்தோட அன்னைக்கு கலைநயத்தோட தான் ஒத்து போனது. இன்னைக்கு கலைநயத்தோட அன்னைக்கு பார்த்துதான் இன்னைக்கு செய்யறாங்க. இது மன்னரோட முதல் தலைமுறை, அதாவது மன்னரோட குழந்தைகள் மற்றும் மகாராணிகள். இது மகாராணியோட தனி சிற்பக்கலை. இது மன்னரோட திருமணம். இது மன்னரோட நினைவுகள், மன்னரோட வம்ச பரம்பரை. ரெண்டு சைடுமே அதேதான். மகாராணிக்கு அலங்காரம் செய்த தாதி பெண்கள் அலங்காரம், சிகை அலங்காரம். மன்னரோட வைத்தியர், அன்னைக்கு வைத்தியர், புரோகிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, வைத்தியர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு. மன்னருக்கு சொல்றாரு. மன்னரோட இளவரசி. இது மன்னர். இது மைசூரோட அரண்மனையோட
பேர்லெஸோட சோப்பு சந்தனம், அதாவது வந்து மகாராணி மகாராஜாவுக்கு சந்தன இழைக்கும் பேழை, பேழைன்னு சொல்லுவாங்க. சந்தனம் அரைக்கிறது, நிலங்கு வைக்கிறதோட பேழைகள் ஒவ்வொன்றும். நலங்கு பேழை, சந்தன பேழை, சிகை அலங்காரம், முக அலங்காரம். பல நாட்டுகளோட அரசரோட ஓலைகள், முக்கியமான ஓலைச்சுவடிகள் உள்ள இது. ஓலைச்சுவடிகள், மன்னரோட முக்கிய கோப்புகள் அதில் உள்ளது. வெள்ளி பேழையால் இழைக்கப்பட்டுள்ளது. மன்னரோட ரகசியங்கள் மற்றும் உபகரணங்கள். யானையுடைய மணி. இது வந்து தசரா திருவிழும் போது ஹோனம் அப்படின்னும் போது 7 பரிவாரங்கள், யானைக்கு கட்ட வேண்டிய பரிவாரங்கள். சாமுண்டீஸ்வரி கோயில்ல இருந்து, அம்மன் கோயில்ல இருந்து அர்ச்சனை செய்யப்பட்ட பரிவாரங்கள். பெண் யானை, ஆணை யானை மற்றும் 7 யானைகளுக்கு பரிவாரங்கள். பட்டை, கொம்பு, யானை தந்தங்கள் மற்றும் போனது தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற உபயோகிக்கப்பட்ட யானை பட்டங்கள். வெள்ளி மரகதங்களால் உருவாக்கப்பட்ட வெஞ்சாமரம், மன்னருக்கு வீசுறது வெஞ்சாமரம். இத ஜனத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு 2 சைடு அமிச்சிய கீழே அமிச்சது பெரிய ஹால். இதுல யாரும் வர முடியாது. அந்த காலத்து படி பாத்து எப்படி அப்படி டிசைனா மாடுலேஷனா பாத்துக்கணும். கார்த்திகை பெண்கள் முருகனோட நட்சத்திரம் சொல்றாங்க, அந்த மாதிரி வர நட்சத்திரம் தான் எல்லாமே. இது 6, 7 அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நட்சத்திரம் எல்லாமே. எல்லா டேக்கும் எடுக்கும். போட்டோ எடுக்காங்க பாரு. இதான் கல்யாண மண்டபம் பாத்துக்க. மன்னர்கள் எல்லாம் கல்யாணம் பண்றது. இதான் கல்யாண அரண்மனை. இது ஸ்டேட் சென்டர். திருமண சுண்ணாம்பு இதுதான். சரி வைப்பலாம். இதுனா இப்ப காட்டுறது மட்டும் மெயின் மட்டும் சும்மா உலக்க உரல் பீரிங்கி போனது வந்தது மொத்தங்கிது. ஆனா திறக்கிறது கிடையாது. இப்ப அவுட்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு வெளிதான். முத்து படம் என்ட்ரன்ஸ்ல வரும் பாரு, ஒருவன் முதலாளி, இதுல இருந்தா என்ட்ரன்ஸ் குதிரை வரும். அரண்மனை படத்துல இருக்குல்ல, முத்து படம் எடுத்தாங்க ரஜினி. நிகழ்ச்சிகள் மற்றும் பாடைய அணிவகுப்பு, ஒரு பிறந்த நாள் விழா, அமைச்சர் விழா பண்ணும் போது இங்கதான் வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க. இது பார்வையாளர்கள். மேல வந்து மன்னர், ராணி அப்படின்னு போடுறவங்க பரிசு பொருள் வழங்குறது எல்லாமே. மெயின் டோர் இதான். இந்த முகப்போட அரண்மனையோட முகப்பு இதான். இந்த பாரு, இத இப்படி பார்த்தாலும் இப்படி தெரியுதா, அந்த ஜன்னல் தெரியும். இங்க பாரு, இப்படி பார்த்தாலும் அந்த கதவு தெரியுதா, இப்படி பார்த்தாலும் இருக்கா, இப்படி பார்த்தாலும் அந்த கதவு. இது அந்த கதவு ஓப்பன்ல இருக்குது. அப்படி சைடு எப்படி பார்த்தாலும், முறை பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே இருக்கும். எந்த போர்த் சைடு, நார்த், எந்த முறை வந்தாலும் இதுலதான் வந்து பரதங்கள் மற்றும் நாடக கலை வந்து அரங்கேறும். இது வில்வித்தை, வால்வித்தை போன்ற நிகழ்ச்சிக்கு இந்த அரங்கம் ரொம்ப மெய் சிலுப்பானது. இதுல எடுத்து ரஜித் எடு. இவர்தான் மைசூர் மகாராஜாவோட உண்மையான சிற்பக்கலை. இவர் வந்து உயிர் தோழ காவலர், மெய்காப்பாளர். ராணி அதிகமா கைவினை பொருட்களோட, அதான் மரகத தேருன்னு சொல்லுவாங்க. இது மைசூர்ல இருக்க மரகத தேர். இது வருஷத்துக்கு ஒரு முறை தசரா போது இதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அம்பாளை வச்சு ராணி
எப்பவுமே தோழி பெண்களோட சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடத்துறது இது. மரகத தேர். இது மகாராணி தோழி பெண்களோட சிகை அலங்காரம் பண்ணிக்கிறது. முன்னாடி இருக்கிற ஆளும் தெரியும், பின்னாடி இருக்கிற ஆளும் தெரியும். இதனோட கலைநயம் மிக்க ஒரு கண்ணாடி பேழை. இந்த படிகள் வந்து இக்காலத்துல போட்ட பளிங்கக்கல். பண்டைய காலத்தோட கலைநயமிக்க பொம்மைகள், கைவினை பொருட்கள். ராணிக்கு அலங்காரம் பண்ண ராமன் கிருஷ்ணன், மகாலட்சுமி தங்க தேர்ல தினமும் மகாராணி வந்து பூஜை பண்றது. துர்க்கையை தான் அதிகமா மகாராணி வழங்கியிருக்காங்க. அதனோட அம்சமான சிலைகள் மற்ற விக்கிரகங்கள்.